அந்த தாடிகாரன் எங்க? இப்பதாமா அதிசயமா உன்னை பத்தி ஏதோ விசாரிச்சான். அதேதான் எனக்கும் ஆச்சரியம். என்னைக்கும் இல்லாத திருநாளா உன் பேரன் போன் பண்ணி என்னாண்ட பேசினான். அதான் ஒன்னும் புரியாம வந்துக்கிறேன். அவன் ரூமுக்கு தாமா போனா. சரி என்னன்னு கேட்டுனார. ஏமா ராணி இரு தாத்தா வரேன். ஹலோ சார். சார் அந்த மனு அவர் தானே சார்? யா சரி ஓகே. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. என்னயா என்னாச்சு? என்னத்துக்கோசரம் என்ன இவ்வளவு அவசரமா வர சொன்ன? நீ ஒருத்தரை பார்த்து அந்த கத்தில இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தல்ல, அவர் பேரு மனோகரா? ஆமா. அது என்ன இப்போ வீட்டுக்கு போன போட்டாரா? இரு, நீ முதல்ல இந்த பேப்பரை பாரு. ஐயோ, இந்த கரண்ட் வேற போயிட்டு போயிட்டு வந்து உயிர் எடுக்குது. நீங்க யாருங்க? நீங்க ஃபாரன்சிக் லேப்ல வேலை செய்யற மனோகருங்களா? ஆமா. நீங்க யாரு? என்ன பண்ற? யார் நீ? யாரோ அவரோட வீட்டுக்குள்ள புகுந்து மர்மமான முறையில அவரை கொன்னு தொங்க விட்டுருக்காங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க. இது வரைக்கும் அது யாரு என்னங்கிற தகவல் தெரியலையா? போலீஸ் டீமும் அவங்களை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்களா? ஐயோ கடவுளே, நான் அந்த கத்திய கொடுத்தது தெரிஞ்ச யாரோ தான் அவரை கொன்னு இருக்காங்க. என்னாலதான் அவரை செத்துட்டாரு போல இருக்கு. இப்போ தெரியுதாயா? பொம்மி அக்காவை கொன்னவங்க நம்மள நோட்டை விட்டுக்கினே தான் இருக்கிறாங்க. சொன்னாதான் நீ எதையுமே நம்ப மாட்டீயே. அதனால தான் உன்னை ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாருன்னு இருக்கிறேன். சூப்பர் தமன்னா. நம்ம ஆளுங்க நைட்டோட நைட்டா அந்த ஆளை மேல அனுப்பிட்டாங்க. அத்தை, ஏற்கனவே பொம்மை கொண்ட மேட்டர்ல கத்தி தானே உங்க கையில சிக்கி நம்மள பாடப்படுத்தி எடுத்துச்சு. அந்த கத்திய கையோட எடுத்துட்டு வந்து கூவத்துல எடுக்க முடியாத இடத்துல வீசிட்டு வந்துட்டாங்க. இனிமே பொம்மைய கொண்டது நாம தானே வேற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொம்மைய மந்திரவாதி அடைச்சு வச்சதுனாலதான் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஒருவேளை அவன் மட்டும் இருந்திருந்தா மொத்த கதையும் மாறி இருக்கும். அத்தை, இனிமே இந்த பிரச்சனையை ஆற போடக்கூடாதுன்னு என் மனசுக்கு தோணுது. இறங்கி அடிக்கணும் அத்தை. நீ சொன்னப்பவே நான் ஒழுங்கா கேட்டிருக்கணும். என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம விட்டது பெரிய தப்பா போச்சு. நீ சொன்ன மாதிரி அவர் கையில நீ ஹேண்ட் ஓவர் பண்ண கத்தி பொம்மையை கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுதாயா உனக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லினே இருந்தேன். அத்தை நம்பாம வரைச்சுக்கினே போனேன். சரி சரி, உனக்கு அந்த கத்தி எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சது? அது வந்து பொம்மி அக்கா, அது வந்து அது பொம்மி அக்கா. ஐயோ, தாடிகாரனாண்ட பொம்மி அக்காவை பத்தி பேச்சு எடுத்து அந்த அக்கா தான் காட்டி குத்துச்சுன்னு சொன்னா சத்தியமா நம்ப மாட்டான். என்னை போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி சித்தர் சாமி சொன்ன விஷயத்த சொன்னாலும் தாடிகாரன் நம்பத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏய், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. சரி, உண்மையை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாததும் தாடிகாரனோட இஷ்டம். அந்த கத்திய காமிச்சு கொடுத்ததே பொம்மி அக்கா தாயா. ஐயோ, ஏன் இப்படி பொய் சொல்லி எனக்கு கடுப்பேத்துற? இப்பதான் உன்கிட்ட நல்லா பேசலாம்னு நினைச்சேன். என்கிட்ட திட்டு வாங்குறதுனே கிளம்பி வந்திருக்கியா? நான் கடுப்பாயிரும் சொல்லிட்டேன். இது பாரு, நான் சொல்றதெல்லாம் சத்தியம்.
நீ நம்புனா நம்பு, நம்பாங்காட்டி போ. ஆனா கண்டிப்பா நீ பின்னாடி வருத்தப்படுவ. இந்த பாரு, நான் பேசின அத்தனை விஷயமும் உண்மை. இது நீ கட்டின இந்த தாலி மேல சத்தியம். ஏய், இதுவே டிராமா தாலி, இதுல சத்தியம் வேறயா? உனக்கு வேணா இது டிராமா தாலியா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் மனசார கட்டிக்கின ஒரிஜினல் தாலி தான். சரி, உண்மையை சொல்லு. மறுபடியும் பொம்மிதான் வந்து கத்தியை காமிச்சு கொடுத்தா அது இதுன்னு உருட்டெல்லாம் என்கிட்ட காமிச்ச, நான் டென்ஷன் ஆயிடுவேன். சரி விடு, நீ எதையுமே நம்ப வேணாம். இத பாரு, இப்ப கூட பொம்மி அக்காவு நீ இப்போது செய்ய போகும் பூஜையை எவரும் அறியக்கூடாது. அப்படி யாராவது அறிந்து கொண்டால் அந்த பூஜையின் பலன் கிடைக்காமல் போய்விடும். இதை நீ தனியாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது உயிருக்கு ஆபத்து கூட நேர வாய்ப்பு உண்டு. இதை நீ வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது. இல்ல, இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சாமி. சரி, நீ மறுபடியும் ஏதோ பொம்மின்னு சொல்ல வந்தியே? ஒன்னும் இல்லையா, இனி ஒரு ராத்திரி தாண்டதுக்கு அப்பால யார் யார் எப்படிங்கிற உண்மை உனக்கே தானா தெரிய வரும். மறுபடியும் என்ன உளர்ற? சுத்தமா ஒண்ணுமே புரியல. எத்த சொன்னாலும் நீ தான் நம்பவே மாட்டியே. வேலையா பொம்மி அக்காவை வெளியே கொண்டு வர வழியை பார்க்கணும். காட்டு கோயில்ல பூஜை பண்ணி அந்த மந்திர கட்டை உடைச்சு பொம்மி அக்காவை விடு வச்சு கூட்டின்னு வரணும். இது பாரியா, என்ன கேட்க நினைச்சாலும் அந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. அதுக்கான பதில் உனக்கு நாளைக்கு தானா தெரிய வரும். அப்புறம் போலீஸ் போய் பார்த்தப்ப அந்த மனோகர்கிட்ட இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் எதுக்கும் நேர்ல போய் போலீஸை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ இரியா, ஒரு நிமிஷம் நில்லு. அத்த, இதுக்கு மேல அந்த ராணிய விட்டு வைக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. அப்படி அவளை விட்டு வச்சோன்னா அவ நம்ம எல்லாருக்குமே மொத்தமா ஆப்பு வச்சிருவா. அதனால அவ கதைய உடனடியே முடிச்சாகணும் அத்த. கரெக்டுமா? ஆமா தமன்னா, மொத்த சொத்து அவ பேர்ல இருக்குல்ல, அத்தா இந்த ஆட்டம் போடுறா. அவளை கொன்னா மட்டும்தான் அத்தனை சொத்தையும் நம்ம பேருக்கு மாத்த முடியும். நீ இப்ப எதுக்காக என்ன நிக்க சொன்ன? பொம்மி அக்காவை அந்த மந்திர கட்டுல இருந்து வெளியே கொண்டு வரப்போ என் உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த சித்தர் சாமி சொன்னாரு. நான் போயிட்டு உயிரோட திரும்ப வருவேனா மாட்டினான்னு எனக்கு தெரியல. கடைசியா ஒரே ஒரு ஆசை, உன் கையால என் நெத்தியில ஒரே ஒரு பொட்டு வச்சுக்கணும்னு ஆசையா இருக்குதியா. அத்த சொன்னா நீ என்ன கேட்கவா போற? என்ன விஷயம்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையா இருக்குது. பொம்மி அக்கா போட்டோல பொட்டே இல்லாம இருக்குது. நீ உன் கையால கொஞ்சம் பொட்டு வச்சு விடுறியா? வாயா வா. பொம்மி, உன்னை கொன்னவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். யோ தாடி, பொம்மி அக்காக்கு குங்குமம் வெயினதும் வச்சு விட்டல்ல, இதை எனக்கும் சேர்த்து வச்சு விட்டதா என் மனசுல நினைச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டோம்? எக்கா நான் கிளம்புறேன். எப்படியாவது உன்னை அந்த மந்திர கட்டுல இருந்து நான் வெளியே கொண்டு வரேன்க்கா. இது சத்தியம்.
தானே மந்திரக்கட்டு கட்டுறீங்க. என்ன விடுவிக்க அந்த சித்தர் ராணிக்கு அருள் வாக்கு சொல்லி வழி நடத்திட்டாரா? அந்த காட்டுக்குள்ள இருக்கிற உச்சிமா காளி அம்மன் அருளால இந்த மந்திரக்கட்டு உடையும். நான் வெளியே வருவேன். எல்லாரையும் நான் காவு வாங்க வேண்டாம். தாத்தா, நான் ஒரு வேலையா வெளியே போறேன். அந்த வேலையை முடிச்சிட்டு நாளைக்கு தான் நான் திரும்பி வருவேன். என்னது? நாளைக்கு காலையிலயா? என்னம்மா இது? என்னம்மா இப்படி சொல்ற? சித்தார்த்த அவசரமா எங்கேயோ கிளம்பி இப்பதான் போனா. என்னடான்னு கேட்டா வந்து சொல்றேன்னு சொன்னா. இப்ப நீயும் கிளம்புற. ஏதாவது பிரச்சனையாமா? என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? ஐயோ தாத்தா, எனக்கு என்ன பிரச்சனை? எங்க ஏரியாவுல ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கோசரம் தான் நான் போறேன். நான் வந்துருவேன் தாத்தா. இந்த மாதிரி நேரத்துல ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்து போகணும்? கொஞ்சம் உன் உடம்ப பாத்துக்க வேணாமா? ஐயோ, பெருசு வேற நான் உண்டாகிறேன்னு நினைச்சு அது இதுன்னு உளறுன்னு இருக்குதே. தாத்தா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் வந்துருவேன். சரியா? சரிம்மா. சரி, வாங்க போலாம். ஏ ராணி, அடியே ராணி, நில்லடி. என்ன நீ பாட்டு கிளம்பி போயினேங்கிற? நானும் உன் கூட வரேன்டி. ஐயோ வேணாங்க்கா. நான் போற இடத்துல என்ன நடக்கும் ஏது நடக்கும்னே தெரியல. நீ இங்கே இரு. என்னடி இப்படி சொல்ற? நான் உன் கூட வந்தா தானே உனக்கு ஏதாச்சும் உதவி பண்ண முடியும். வேணாங்க்கா, சித்தர் சாமி தனியா தான் போ சொல்லுகிறாரு. அதுவும் இல்லாம இந்த பூஜை செய்யறதுல என் உயிருக்கே கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஏய், என்னடி இவ்வளவு சர்வ சாதாரணமா பேசுற? வானாண்டி, இப்படி அபசகுடமா பேசாத. அட நீ என்னக்கா பயந்துகின்னு? புடுக்கா, நம்ம பக்கம் நியாயம் இது. எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்குது. ஆனா அத்தையும் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் திரும்ப வராமலே போயிருவேன். தாடிகாரனாண்ட எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். மெய்யாலுமே அவன் மேல நான் லவ் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அப்படிலாம் பேசாதடி. இந்த பாருக்கா, நான் வந்துட்டா ஓகே. வராங்காட்டி தாடிகாரனாண்டதை சொல்று, புரிதா? நான் செத்ததுக்கு அப்புறமாவது என் மனசுல இருக்கிற காதல் அவனுக்கு உரைக்குதான்னு பாப்போம். நான் காசுக்காக நடிக்க வந்தவதா. ஆனா மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு உன்னாண்ட தாலி கட்டிக்கல. உன்னை புடிச்சு போய் தான் தாலி கட்டினங்கிறத அவன் மனசுல உரைக்கிற மாதிரி சொல்லு. அப்ப கூட அவன் நம்ப மாட்டான். ஏன்னா இன்னும் அவனுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போல. எக்கா, என்னக்கா நீ கண் கலங்குற? என்னடி நீ இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு கண்ணு கலங்காதன்னா எப்படி? சரிக்கா, நான் போறேன்க்கா. ஏய், போயிட்டு வரேன்னு சொல்லு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? இவ எங்க போறா? ஒண்ணுமே புரியலையே. அவ எங்க போனா என்ன? அவ ஒரேடியா போக போறாங்கிறது மட்டும்தான் நிஜம். என்னத்த மன சொல்ற? அத்தை, அவளே தனியா எங்கேயோ கிளம்பி போறேன்னு கிளம்பி அவளை காலி பண்றதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டா. உடனே அந்த மனோகர காலி பண்ண ஆளுங்க கிட்ட விஷயத்த சொல்லி இவளையும் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். கரெக்டான நேரத்துல அவங்க இவ கதையை முடிச்சிருவாங்க. நீ முதல்ல அவங்களுக்கு போன் போட்டு பேசிடு. நான் இப்பவே உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க மேடம்.
சொல்லுங்க சாமி. இன்னைக்கு நடுநிசையில பொம்மியோட ஆவிய ஜல சமாதி ஆக்க போறோம். அதுக்கு நீங்க 2 பேரும் தான் உறுதுணையா இருக்கணும். நிச்சயமா சாமி. இன்னைக்கு ராத்திரி நடுநிசையில அஷ்டபூர்ணி நட்சத்திரம் 12 மணிக்கு வானத்துல தெரியும். அந்த நட்சத்திரம் தெரிகிற நேரத்துல ஆவி அடைச்சு வச்சிருக்கிற இந்த பெட்டிய ஆழ்கடலுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கணும். அந்த நட்சத்திரம் சரியா 1 மணி நேரம் மட்டும்தான் வானத்துல தெரியும். அந்த நேரத்துக்குள்ள நாம இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும். அப்பதான் இந்த பொம்மைக்கு பூர்ண சமாதி கிடைக்கும். அப்படின்னா கிளம்பலாங்களா? பெட்டி எடுத்துக்கோங்க. போட போறீங்க? உங்களை விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க. தைரியமா எடுங்க, நான் இருக்கேன். என்னடா எனக்கு சீடர்களா இருந்துட்டு நீங்க பயப்படலாமா? இந்த பொம்மையோட ஆவி மந்திர கட்ட தாண்டி நிச்சயமா இந்த பெட்டியை விட்டு வெளியே வர வாய்ப்பே இல்லை. அதை நான் ஏற்கனவே தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அந்த காட்டு உச்சி மாகாளியம்மன் கோவிலை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அந்த கோவில்ல பூஜை பண்ணி அந்த அம்மன் வரம் கொடுத்தா மட்டும்தான் இவளால வெளியே வர முடியும். அது மட்டும் இல்ல, பொம்மைக்காகத்தான் உயிரியே கொடுக்க சித்தமா இருக்கிறவங்களோட ரத்தம் இந்த பெட்டி மேல படணும். அதுக்கப்புறம் தான் இந்த மந்திர கட்டு உடையும். இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. நீ சொன்னதை ராணி பண்ணுவாடா. அவ பண்ணியே தீர்வா. வாங்க போலாம். எந்த ஊர்னு சொன்னாங்க மேடம்? பொறையூர்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போகணும். சரிங்க மேடம். அந்த காட்டுக்குள்ளாரதான் சித்தர் சொன்ன அந்த உச்சிமா காளியம்மா கோயில் இருக்குது. அதை வேற எப்படியாவது கண்டுபிடிக்கணும். எப்படியாவது பொம்மி அக்காவை அந்த மந்திரவாதி கட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தே தீரணும். டேய், அவ பாக்குற மாதிரி தெரியுது. வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. டேய், போடா, போடா. சரி, போறேன். அவங்கள மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி போ. ஓகே. என்னாச்சு? அந்த ராணி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அடுத்து என்ன பிளான்? கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம் வந்ததும் வண்டியை மடக்கி அவளை தூக்கிட்டு போய் அடிச்சு கொண்டு புதைச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன் மேடம். சூப்பர். முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? சரிங்க மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கதையை முடிச்சிருவாங்க. டேய், ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணி மடக்கடா. அவ கதையை இன்னைக்கு முடிக்கணும். புரியுதா? சரி, நான் முடிச்சிடலாம்.